முதல் 3 வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3, 4 பேர் நம்மகிட்ட பேசுனாங்க. நான் அது யாருமே நம்பாத மாரி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணாம இருந்தேன். அதனால ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட்டா இதுல வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் பேசுற மாரி, அதாவது நாங்க வந்து ஹெச்ஓல இருந்து பேசுறோம் அப்படின்னு ஒரு லேடி பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேளுங்க. ஹலோ 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 குட் ஆஃப்டர்நூன் சார். திஸ் இஸ் ஹெச்ஓ கால்லேருந்து பேசுகிறோம் சார். ஓகேங்களா? புரியல, எங்கேருந்து பேசுறீங்க? ஹெச்ஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் சார். ஹெச்எஃப்சி ஓகேங்க. ஹெச்ஓ டிபார்ட்மெண்ட்னாங்க? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சார். ஓகேங்க. ஓகே சார். ஏண்டா ஹெச்ஓன்னா ஹெட் ஆஃபீஸ்னு கூட தெரியாம இருக்கீங்களே, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்ற மாதிரி எனக்கு வந்து சிரிப்பு அடக்கவே முடியல. இருந்தாலும் சிரிப்பு அடக்கிக்கிட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்றத. ஓகே சார். உங்களுக்கு ஷேர் வேல்யூ சொல்லியிருந்தாங்கல்ல சார்? ஆமாங்க. ஆமாம். 2,45,000 சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாங்க. ஓகே சார். அதுக்கான ப்ராசஸ் செக் பண்ணீங்களா சார்? எங்களுக்கு இப்போ வந்து நீங்க லாகின் நீங்க வந்து ஹெச்டிஎஃப்சி எம்ப்ளாயி தானே? ஆமாம் சார். சரிங்க. நான் ஹெச்டிஎஃப்சிக்கு கால் பண்ணா அவங்க அந்த மாதிரி எதுவுமே வரலன்னு சொல்றாங்களே, அதான் இவங்க சொன்னது டவுட்டா இருந்துச்சு. இல்லை சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்துட்டு ஹெச்டிஎஃப்சியில் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேர் வேல்யூஸ் இருக்குல்ல சார், ஓகேங்களா? இல்ல, இப்போ நீங்க ஹெச்டிஎஃப்சி எம்ப்ளாயியா இல்ல எக்ஸ்டர்னல் எம்ப்ளாயியானு? இது வந்து சர்வீஸ் டிவிஷன் சார். ஓகே. இல்ல, இப்போ நீங்க பேரோல் வந்து ஹெச்டிஎஃப்சி பேரோல்ல இருக்கீங்களா? ஆமாம். உங்க ஹெச்டிஎஃப்சி எம்ப்ளாயி நம்பர் என்னங்க? பிரான்ச் என்ன? என்ன சார், இது வந்து பெங்களூர் பிரான்ச் சார் நான் பேசுகிறது. பெங்களூர் பிரான்ச். உங்க எம்ப்ளாயி நம்பருங்க? என்னோட எம்ப்ளாயி நம்பருங்களா? அது சார் அஃபிஷியல் சார். ஓகே. எம்ப்ளாயி நம்பர் அஃபிஷியல் தாங்க. அது எம்ப்ளாயி நம்பர் இருந்தா தான் உங்களை வெரிஃபை பண்ண முடியும். இப்போ எனக்கு இங்க ஹெச்டிஎஃப்சில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஓகே சார், நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. 70819. 70819. உங்க பேரு மேடம்? என்னோட நேம் ஸ்ரீ சார். சாரி மேடம்? ஸ்ரீ. ஓகே ஓகேங்க. சரி, சொல்லுங்க மேடம். ஓகே சார், நீங்கள் வந்து 2,45,000 நீங்கள் சொல்லியிருந்தாங்கல்ல சார் உங்களுக்கு? ஆமாங்க. ஸோ அது லாகின்காக வந்துருக்கு சார். ஸோ அதனால தான் வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் கால் பண்ணேன். ஓகேங்களா? சரி சரிங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து போட்டிருக்க மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? மினிமம் வேல்யூ அதான் 2,45,000 ப்ளஸ் போனஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை சார், சப்போர்ட் பாலிசி எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா? அதில் மினிமம் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? அதுல மினிமம் வேல்யூ 20,000 21,000 சொல்லியிருந்தாங்க. 21,000 சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க 30,000 நல்லதாக சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க திருப்பி அகைன் ரிப்போர்ட் போட்டு அவங்க வந்து 21க்கு அவங்க பேசி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அதுக்காக தான் வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் கால் பண்ணேன் சார். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் இன்னைக்கு லாகின் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் சார். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே சார். நீங்கள் அந்த ப்ராசஸ் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிங்க சரிங்க. ஓகே ஓகே சார். உங்கள் கைடன்ஸ் ஸ்டாஃப் நேம் சொல்லுங்கள் சார். யாருங்க? உங்களை கைட் பண்ணாங்கல்ல சார் ஸ்டாஃப், அவங்க நேம் சொல்லுங்கள். இல்ல இல்ல, இப்போ நீங்க கைடன்ஸ்னு கேக்குறது உங்க டீம்ல இருக்கவங்க கேக்குறீங்களா? அது வந்து மாதவிங்க. எங்கள் டீம் இல்லை சார் அவங்க. நான் இது ஹெச்ஓ டிபார்ட்மெண்ட் சார். அவங்க வேறு பிரான்ச்சில் இருப்பாங்க. ஓகே. ஓகே ஓகே. அந்த கைடன்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே. சரிங்க சரிங்க. ஓகே. இல்லை அவங்களே உங்கள் லைனுக்கு வருவாங்க. ஓகேவா சார்? ஓகே ஓகே. ஸோ நம்மக்கிட்ட பேசுனதுலே இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தி. ஏன்னா நான் பேச்சு வாக்கில் உங்கள் டீமில் இருந்து பேசினவங்க மாதவி அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே சுதாரிச்சு இல்லை அவங்க வேறு பிரான்ச்சில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரைட்டு தான் ஸ்ரீ. ஆனால் உங்கள் டீமில் இருக்க எல்லாருமே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசும்போது உங்கள் பேக்ரவுண்டில் பேசுகிறவங்களோட சவுண்டெல்லாம் அப்படியே கேட்குது. உங்கள் பின்னாடி இருந்த ஒயிட் நாய்ஸும் இதுக்கு முன்னாடி பேசின எல்லாரும் பின்னாடி இருந்த நாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுதான் உங்களை காட்டி கொடுத்துருச்சு. ஹலோ சார், மாதவி பேசுகிறேன் சார். சொல்லுங்க மாதவி. ஓகே சார். சார் உங்களுக்கு ஹெச்ஓல இருந்து கால் வந்ததா சார்? ஏன்னா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதான் நான் கால் பண்ணியிருக்கேன் சார். சரிங்க. ஹலோ. ஹலோ. ஹெச்ஓல இருந்து உங்களுக்கு கால் வந்ததா சார்? ஆமாங்க, இப்போ யாரோ பேசுனாங்க. ஓகே சார். ஸோ உங்களுக்கு கிளியர் அப்படின்னா இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் எல்லாமே கிளியராக மேனேஜர் வரைக்கும், அதாவது சீனியர் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் எல்லா எக்ஸ்பிளேஷனும் கொடுத்தாச்சுங்க சார். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறது வந்து ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி கவர் பண்ண மாதிரி எடுக்கிறதுனால உங்களுக்கு பாலிசி வந்து கேன்சலேஷன் தான் பண்ணிக்க போறீங்க. சரிங்களா?
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூஃப் வைஸாக தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சார். சரிங்களா? சரி, இந்த அவங்க வந்து இந்த ஸ்ரீன்னு ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்கல்ல ஹெச்ஓலேருந்து, அவங்க ஒரு ஹெச்டிஎஃப்சி எம்ப்ளாயி நம்பர்னு ஒன்று சொன்னாங்க. அது இந்த என் ஓகே ஃப்ரெண்டு ஹெச்டிஎஃப்சியில் தான் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு ஓகே 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அவர் கன்ஃபார்ம் வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னாரு. அப்படிங்களா சார்? ஆமாங்க. சரி, ஓகே சார். சரிங்க, ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, நமக்கும் போர் அடிக்குது, இந்த காலை இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி உங்கள் எம்ப்ளாயி நம்பரை நான் வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஜென்ரலாக அப்படி சொன்னால் அவங்க வந்து பயந்து இதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறமும் கால் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதில் என்னென்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.